அதாவது எதை எடுத்தாலும் முன்னோர்கள் சொன்னது அதை நம்ம மீறக்கூடாது. பெரியவங்க தெரியாமல் இல்லாமல் உண்மை இல்லாமலாம் சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதில் உண்மை இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கு முட்டு கொடுப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் முட்டு கொடுக்காம முன்னோர்கள் சொன்னதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கிறது. சுயமாக இவங்க சிந்திக்கிறதே கிடையாது. சுயமாக சிந்திக்க முடியலை. சுயமாக சிந்திக்காத அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் இவங்க அந்த அளவுக்கு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தொழில் இப்போ தொழில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது வாழ்க்கையில். அதனால தான் சுய சிந்தனைங்கிறது குறைஞ்சி போச்சு. அதனால தான் அந்த பெரியவங்க சொல்கிறாங்க முன்னோர்கள் சொன்னதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடைப்பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மனுஷங்க பெரும்பாலும் இப்போ ஒருத்தர் மளிகை கடைக்காரர் வச்சுருக்காருன்னா நாள் முழுதும் அந்த மளிகை கடையில் தான் இருப்பார். அப்புறம் அவர் வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது. நாள் முழுதும் மளிகை கடையில் தான் இருப்பார். அப்புறம் இன்னொருத்தர் அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலும் பாருங்கள், நாள் முழுதும் அந்த தொழில் தான் பார்க்குறாங்க. ஒரு வியாபாரி, காய்கறி வியாபாரினா நாள் முழுதும் காய்கறி வியாபாரி தான். ஒரு மருத்துவர்னா நாள் முழுதும் மருத்துவம் தான் பார்த்துட்டு இருப்பார். நான் ஒரு கொத்தனார் சித்தன் நாள் முழுதும் அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. வேலை செஞ்சு முடித்தோடனே அந்த டயர்டில் படுத்து தூங்கிடுவாங்க. அப்போது வாழ்க்கையை பற்றி சுயமாக சிந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரமே கிடையாது. இவங்க வெறும் தொழிலை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிற மனுஷங்களாக இருக்காங்க. எல்லாருமே தொழிலை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. அப்படி சிந்திச்சா தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். மற்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கு இவங்களுக்கு யாருக்குமே அவகாசம் இல்லை, வாய்ப்பும் இல்லை, ஒரு அனுமதியும் இல்லை. எல்லாருமே பயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம தொழிலை பற்றி மட்டும்தான் நம்ம அறிவை வளர்த்துக்கணும், பிற விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. பிற விஷயத்தில் கவனம் செலுத்தினா நம்முடைய தொழில் திறமை குறைஞ்சி போகும். தொழில் திறமை குறைஞ்சி போச்சுன்னா பணத்தை சம்பாதிக்க முடியாது. பணத்தை சம்பாதிக்க முடியாமல் போச்சுனாக்கா நம்மளால் வீடு கட்ட முடியாது, ஒழுங்காக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தொழிலை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க. தொழிலை பற்றி மட்டும்தான் அறிவு இருக்குது இவங்களுக்கு. மக்களுக்கு ஒரு மருத்துவர்னால் அவருக்கு மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் அறிவு இருக்குது. வேறு மற்ற விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்பாக எப்படி நடந்துக்கணும், ஒரு ஒழுக்கமாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு பெருசாக அறிவெல்லாம் இருக்காது. அது மாதிரி எந்த ஒரு தொழிலும் பாருங்கள், அது மாதிரி ஒரு அடகு கடைக்காரர், இப்படி எல்லா தொழிலும் எடுத்துக்கோங்க. நாள் முழுதும் அந்த தொழில் தான் பார்க்குறாங்க. அதை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும், அந்த தொழிலில் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு வாழ்க்கையில் எது இந்த ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, நல்லது, வாழ்க்கையில் நல்லது கெட்டதுங்கிறது பெருசாக ஒன்றும் தெரியாது. அதனால தான் இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே தெரியாதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் வாழ்ந்து இறந்து போன அந்த முன்னோர்கள் சொன்னதை அப்படியே கடைபிடிப்பதற்கு காரணம், சுயமாக சிந்திப்பதற்கு இவங்களுக்கு நேரமே இல்லை. சுயமாக சிந்திக்கவும் முடியலை. நேரம் இருந்தால் கூட சுயமாக சிந்திக்க முடியலை. அதுக்கு காரணம் சுய சிந்தனையை தடுக்கிற உணவுகள். சுய சிந்தனையை எது தடுக்குது? இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன், முட்டை, பால் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சுயமாக சிந்திக்கவே முடியாது. ஒரு அறிவுங்கிறது ஏற்படாது. அதனால தான் இதெல்லாம் சுய சிந்தனையை தடுக்கக்கூடிய உணவுகள். அதனால தான் மனுஷங்க ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கையில் இருக்காங்க? இவ்வளோ படிச்சுட்டாங்க, விண்வெளிக்கெலாம் போகிறாங்க. அப்போ ஏன் மனுஷங்களுக்கு இவ்வளோ மூட நம்பிக்கைகள் நிறைஞ்சு போயிருக்குதுன்னா இந்த உணவு தான், சுய சிந்தனையை தடுக்கின்ற உணவுகள். இந்த உணவுகள் தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஐஸ்கிரீம், நூடுல்ஸு, பிரியாணி, பரோட்டா, இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, பேக்கரி உணவு, பப்ஸு, கேக்கு, இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, இது எல்லாமே சுயமாக சிந்திக்கிற மக்களை முதல்ல முட்டாளாக்கும். இதை சாப்பிட்டாக்க சின்ன வயசுலேயே கொடுத்துட்றாங்களா? சின்ன வயசுலேயே குழந்தைகள் முட்டாளாயிடுறாங்க. சின்ன வயசுலேயே அவங்க மூளைகள் சுயமாக சிந்திக்கிற திறனை இழந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகுது? அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் போய் சேர்க்குறாங்க. அதாவது பசங்களுக்கு ஒன்றும் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. இவங்களுக்கு புதுசாக செயற்கையான அறிவை ஊட்டுங்கள். இயற்கையான அறிவை முதல்ல தடை செய்கிறாங்க. இந்த தானிய உணவு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இயற்கையான அறிவு என்பது தடை செய்யப்பட்டுவிடும். இயற்கையான உணவு கொடுத்தா தான், மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை மட்டும் கொடுத்தா தான், மனித உணவுகளை மட்டுமே கொடுத்தால் மட்டும்தான் அந்த இயற்கையான அறிவு வேலை செய்யும். அந்த இயற்கையான உணவுகளை கொடுக்கணும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்பு, பயிர்கள், கடலைகள், தேன், இதுதான் இயற்கையான உணவு. பழங்கள், இதுதான் இயற்கையான உணவு. மனிதர்கள் சாப்பிட வேண்டிய உணவு. இதை சாப்பிட்டா மட்டும்தான் இயற்கையான அறிவு வேலை செய்யும். அப்போ சின்ன வயசுலேயே பிறந்த 6 மாதத்துலேயே இட்லி இதெல்லாம் ஊட்டுறாங்களா குழந்தைக்கு? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன், முட்டை, பால் உணவுகள். பால் வேறு கொடுக்குறாங்க, மாட்டுப்பால்லாம் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். இப்படி பால்லாம் கொடுக்கும்போது அந்த இயற்கையான அறிவுங்கிறது வேலை செய்யாது. இயற்கையான அந்த அறிவு வேலை செய்யாதுங்கிறதுல அதை தெரிஞ்சிக்க முடியாது. இயற்கையான அறிவை தெரிந்து கொள்ள முடியாது. இயற்கையான அனுபவங்களை நோக்கி நீங்கள் போக முடியாது. இப்போது இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இயற்கையான அனுபவம் கிடையாது. அது செயற்கையான அனுபவம். உப்பு போட்டு சமைச்சு திங்கிறதுலாம் செயற்கையான அனுபவங்கள். அப்போது உங்களுக்கு செயற்கையான அறிவை தான் நீங்கள் தேட போவீங்க. செயற்கையான உலகத்தை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இயற்கையோடு இணைஞ்சு இந்த காடுகள் தான் மனித வாழ்விடம். மனுஷங்க காடுகளில் தான் வாழணும். அது என்றைக்குமே அது மாறவும் மாறாது. நாம் அப்போ இயற்கையான உணவை சாப்பிடும்போது தான்
நமக்கு எந்த ஆர்வம் வரும், இந்த இயற்கையோடு கலந்து வாழணுங்கிற ஆசை வரும், இயற்கையான அனுபவங்களை தேடணும், இயற்கையான அறிவை பெறணும் அப்படிங்கிற ஆசை வரும். நம்ம வந்து செயற்கை, அதாவது இயற்கையான அனுபவங்கிறது எளிதான ஒரு வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கைங்கிறது எளிதான ஒரு வாழ்க்கை, இயற்கையான உணவுங்கிறது எளிதான ஒரு உணவு. இப்போ இயற்கையான உணவுன்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், உப்பு சேர்க்காம எதை பச்சையாக திங்க முடியுமோ அதை பச்சையாக திங்கணும், எதை வேக வச்சு சாப்பிடணுமோ அதை வேக வச்சு சாப்பிடணும், எதை பச்சையாக திங்க முடியாதோ அதெல்லாம் நம்ம வேக வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். மற்றபடி உணவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி மசாலா அரைச்சி அந்த மாதிரி நிறைய உப்பு போட்டு வேக வச்சு, இப்போ ஒரு இட்லி பொங்கணும், இட்லி வைக்கணுன்னாக்கா அந்த கொப்பரையை தயாரிக்கணும், அதுக்கு ஒரு தொழிற்சாலை. அப்புறம் வந்து வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இட்லியை பானையில் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு கேஸ் அடுப்பு வேணும், கேஸ் வேணும், அது அரேபியாவிலேருந்து வருது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இட்லியவே சமைக்கிறீங்க. அப்போது இந்த செயற்கையான அனுபவங்களை நீங்கள் தேடி போகிறீங்களா? செயற்கையான உணவு இருக்குல்ல, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, உப்பு போட்டு இந்த செயற்கையான உணவுங்கிறது வந்து கடினமான உணவாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப கடினமான அனுபவங்களை கடந்து தான், ரொம்ப போராடி தான் நீங்கள் ஒரு இட்லியவே சாப்பிட்றீங்க. இட்லி ரொம்ப மென்மையான உணவு, எளிய உணவுன்னு நினச்சிக்காதீங்க, அது பயங்கர கஷ்டமான உணவு. அந்த இட்லியை சமைக்கிறதுக்காக தான் ஒரு இட்லி கொப்பரை, அந்த கொப்பரைக்கு ஒரு தொழிற்சாலை, அந்த கொப்பரையை செய்கிற ஒரு தொழிற்சாலை, அப்புறம் அந்த கொப்பரைக்கான அந்த தாது பொருள் இருக்குல்ல, அது வந்து அலுமினியமாக, அந்த அலுமினியத்தை எங்கே கடந்து பூமியிலேருந்து சுரண்டி எடுக்கிறாங்களே அது ஒரு தொழிற்சாலை. இப்படியெல்லாம் தான் ஒரு கொப்பரை வருது. அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு, கேஸ் ஸ்டவ்வுக்குன்னு ஒரு தொழிற்சாலை, கேஸ் சிலிண்டர், கேஸ் வந்து அரேபியாவிலேருந்து வரணும், அதுக்கு ஒரு லாரி, அந்த லாரியை தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை. இப்படி பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் நீங்கள் ஒரு இட்லியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ இட்லிங்கிறது வந்து சாதாரண உணவு கிடையாது, கடினமான உணவு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி செயற்கையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கடினமான வாழ்க்கை மீது தான் உங்களுக்கு ஆர்வம் வரும். ஏன்னா கடினமான வாழ்க்கை தான், கடினமான முரட்டுத்தனமாக வாழ்ந்தால் தான், உழைச்சா தான் இந்த மாதிரி இட்லியெல்லாம் திங்க முடியும். நீங்கள் இட்லிக்கு அடிமையானீங்கன்னா நீங்கள் கடினமாக தான் வாழ்வீங்க, போராடி. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ இயந்திர அறிவியல் உலகில் நம்ம போராடி தானே வாழ்ந்துட்டுருக்கோம். உழைப்பதற்காக, வாழ்வதற்காக என்னென்னோ பண்ணிகிட்ருக்கோம், விண்வெளிக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் மனுஷங்க வாழ முடியுமா? பிற உயிரினங்கள்லாம் என்ன விண்வெளிக்காக போயிட்டுருக்குது? இல்லை வெளியூருக்கு கூட அது போகிறது கிடையாது, இருக்கிற இடத்துல இருந்துகிட்ருக்கு. அது பிற உயிரினங்கள் பாருங்கள் எவ்வளோ எளிதாக வாழ்ந்துட்டுருக்கு. காரணம், அவைகள் உண்ணுகிற உணவு பார்த்திங்களா, ரொம்ப எளிதான உணவு. அப்போ நம்ம உணவு என்பது எளிதாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் எளிதாக இருக்கும். உணவு என்பது நமக்கு கடினமாகி போச்சு. நாம் உண்ணுகிற உணவு என்பது கடினமான ஒரு உணவாக இருக்கிறது. கடினமாக உழைச்சா தான் நாம் உண்ணுகிற ஒரு இட்லியோ, பூரியோ, பொங்கலோ அதை திங்கணுன்னா நீங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சா மட்டும்தான். உங்கள் கடினமான உழைப்புனா அந்த உணவை உற்பத்தி செய்கிறக்கே நீங்கள் கடினமாக உழைச்சாகணும். அதை சொன்னல, இட்லி, பூரி, இப்போ கோதுமை, அப்புறம் ஒரு இட்லினாக்கா வெறும் கொப்பரை மட்டும் கிடையாது, இட்லி கொப்பரை மட்டும் கிடையாது. அந்த இட்லிக்கான அரிசி அதை வந்து நீங்கள் அந்த தானியங்களை விளைவிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதாவது தானியங்களை விளைவிக்கணும், அப்போ அது வந்து வளர்க்கணும், அதில் தண்ணி தேங்குற மாதிரி இருக்கணும், அதுக்கு பம்பு செட்டு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் தண்ணி வந்து வயலில் நிரப்ப முடியும். நீங்கள் வந்து தண்ணி குறைவாக உள்ள இடத்துல வந்து வயலில் நிரம்புற மாதிரியான அந்த பம்பு செட்டு இல்லைன்னா வயலில் நிரம்புற மாதிரி தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ பம்பு செட்டு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வயல் முழுதும் தண்ணியை நிரப்புற மாதிரி ஒரு ஏற்பாடை செய்ய முடியும். பம்பு செட்டு, நிறைய தண்ணி இறைக்கிறதுக்கு பம்பு செட்டு தேவை. வெறும் கையால் இறைச்சி ஒரு வயல் முழுவதும் தண்ணீரை இறங்கி நிரப்பவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணாலே ரொம்ப கஷ்டம். அதுக்கு பம்பு செட் இருந்தால் மட்டும்தான் நெல்லை உற்பத்தி பண்ண முடியும். இல்லைனாக்கா நல்ல மேட்டூர் டேமு, அது மாதிரி காவிரி நீர்ப்பாசன பிடிப்பு, அது மாதிரி இப்போ பக்கத்தில் ஆறு அப்படி இருந்ததுன்னா, எப்போதும் தண்ணி வசதி இருந்ததுனாக்கா நெல்லை உற்பத்தி பண்ணலாமே தவிர, ஒரு இப்போ தென் மாவட்டங்கள்லாம் போயிட்டீங்க, தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா பம்பு செட்டு இல்லாமல் அந்த நெல்லெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணவே முடியாது. இறைச்சி தண்ணியெல்லாம் ஊற்றி வயலில் நீர் நிரம்ப வச்சு அப்படியெல்லாம் நெல்லை உற்பத்தி பண்ணவே முடியாது. ஏன்னா இறைச்சி உங்களால் ஒரு வயலில் வேணால் கஷ்டப்பட்டு போராடி இறைச்சி தண்ணியை ஊற்றி அந்த வயல் முழுதும் உங்களால் தண்ணியை நிரப்ப முடியுமே தவிர அதுக்கு மேலே பெருசாக எதுவும் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும். அதனால் நெல்லை உற்பத்தி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் நெல்லை அறுவடை பண்ணணும், அதை வந்து அவிய வைக்கணும், காய வைக்கணும், அப்புறம் அதை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகணும், அவங்க அரைக்கணும், அதை புடைக்கணும், அதுக்கு ஒரு மிஷினு, கல் பொறுக்கணும், அதுக்கு ஒரு மிஷினு. இதெல்லாம் இல்லைன்னா மனுஷங்க கடந்து கஷ்டப்படணும். இந்த ரைஸ் மில் இல்லைன்னா அவங்க போட்டு அந்த உரலில் போட்டு இடித்து அப்புறம் உமி தனியாக அது தனியாக புடச்சி அப்புறமா தான் பொங்க வச்சு அதுக்கு ஒரு குழம்பு வச்சு, அப்போ அந்த அரிசியில் தான் நீங்கள் இட்லியை வச்சு, இட்லிக்கு ஒரு சட்னியை வச்சு, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஒரு இட்லியை சாப்பிட முடியும். ஆனால் இயற்கையான உணவு பார்த்திங்கன்னா ஈஸியான உணவு. ஒரு கொய்யாப்பழத்தை பறிச்சோமா சாப்பிட்டோமா, ஒரு மாம்பழத்தை பறிச்சோமா சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. ஒரு கிழங்கை பறிச்சோமா சாப்பிட்டோமா, கிழங்கை பிடுங்கினோமா சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு.
அந்த அளவுக்கு இயற்கையான எதை வேக வைக்கணுமோ அதுதான், எதை பச்சையாக திங்க முடியாதோ அதை மட்டும் தான் வேக வைப்பாங்க. கத்திரிக்காய் பச்சையாக திங்க முடியாது, அதனால் அதை மட்டும் வேக வைப்பாங்க. கருணக்கிழங்கு பச்சையாக திங்க முடியாது, அதனால் அதை வேக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க. இதுதான் இயற்கையான உணவு. இயற்கையான உணவு பார்த்திங்களா எவ்வளோ எளிதாக இருக்குது பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கேஸ் அடுப்பு எதுவுமே தேவையில்லை இயற்கையான உணவை பொறுத்தளவில். அப்போ அந்த மாதிரி ஒரு இயற்கையான உணவை சாப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய, நமக்கு கேஸ் அடுப்பு தேவையில்லை, இட்லி கொப்பரை தேவையில்லை, இட்லி கொப்பரை லாரிலாம் தேவையில்லை, கேஸ் சிலிண்டர் அரேபியாவிலேருந்து கொண்டு வரக்கு கப்பல் எதுவுமே தேவையில்லை. அந்தளவுக்கு எளிமையாகவே வாழ்ந்து விட்டு போயிடலாம். அப்போது நீங்கள் வந்து அப்போ சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சின்ன வயசுலேருந்து கொடுக்குறோமா. அப்புறம் பால் மாட்டுப்பால், அதில் வெள்ளைச்சீனி, இப்போ இந்த உணவுகளெல்லாம் கொடுக்குறோன்னா நீங்கள் வெள்ளைச்சீனி கலந்து பாலில் சீனியை கலந்து பாலில் கலந்து கொடுக்குறீங்க. அந்த சீனி எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது? அதுக்கு ஒரு தொழிற்சாலை. அப்போ நீங்கள் கொடுக்குற உணவு தான் உங்கள் வாழ்க்கையை கடினமானதாக மாற்றுகிறது. நீங்கள் வந்து உணவு தான் உங்கள் வாழ்க்கையை எளிதானதாகவோ அல்லது கடினமானதாகவோ தீர்மானிக்கிறது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஹார்லிக்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணும். ஹார்லிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி தேவை. அதுவும் வெள்ளைச்சீனி கலந்து பாலில் கலந்து வெள்ளைச்சீனி கலந்து கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த வெள்ளைச்சீனியை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி தேவை, அதை கொண்டு வர்றதுக்கு லாரி தேவை, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு, அது விற்கிறதுக்கு ஒரு கடை தேவை. அப்போ இந்த மாதிரி நம்ம உண்ணுகிற உணவு தான் நமது வாழ்க்கையை கடினமானதாக மாற்றுகிறது. அது மாதிரி வந்து சின்ன வயசுலேயே நமது வாழ்க்கையை செயற்கையானதாக நாம் உண்ணுகிற உணவு இயற்கையானதாக இருந்தால் நமது வாழ்க்கையும் இயற்கையாக இருக்கும். நாம் உண்ணுகிற உணவு செயற்கையானதாக இருந்தால், செயற்கையான உணவாக இருந்தால், இந்த மாதிரி தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள், அது மாதிரி உப்பு போட்டு சமைக்கிற உணவுகள், அது மாதிரி வெள்ளைச்சீனி இதெல்லாம் கலந்து இந்த மாதிரி செயற்கையான உணவுகளை சாப்பிட்டா நமது வாழ்க்கையும் செயற்கையாக தான் இருக்கும், நமது அறிவும் செயற்கையாக தான் இருக்கும். நமது அதே நேரத்தில் நீங்கள் இயற்கையான உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்கும், உங்களுடைய அறிவும் எளிமையாக இருக்கும், உங்களுடைய அறிவும் இயற்கையான அறிவாக இருக்கும், இயற்கையான அனுபவங்களாக இருக்கும், இயற்கையான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் அப்போது இந்த சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குழந்தைகளுக்கு அரிசினால் செய்யப்பட்ட சோறு, அப்புறம் வந்து பூரி பொங்கல் தோசை இட்லின்னு கொடுக்குறோமா, கேக்கு அதுன்னு கொடுக்குறோமா. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இயற்கையான அறிவு வராது. எளிமையான வாழ்க்கை மீது அவங்களுக்கு ஒரு மோகம் இருக்காது, ஆசை இருக்காது. ஏன்னா அவங்க திங்கிற சாப்பாடு ஃபுல்லாக ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைச்சா மட்டும்தான் அந்த மாதிரி உணவுகளை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எளிமையான அறிவு அவங்க வாழ்க்கைக்கு உதவாது. அப்படிங்கிறனால அவங்க எளிமையான வாழ்க்கையும் உதவாது, இயற்கையான அறிவும் அவங்களுக்கு உதவாது. இயற்கையான அறிவுக்கு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டுரும். இயற்கையான அறிவு அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக விடும். அவர்களுக்கு செயற்கையான அறிவு தான் தேவை. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இயற்கையான அறிவு தேவையில்லாத ஒன்று. இயற்கையான அறிவை வச்சு இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. செயற்கையான அறிவு நமக்கு தேவை, செயற்கையான ஒரு வாழ்க்கை தேவை, செயற்கையான ஒரு உணவு தேவை, செயற்கையான ஒரு அனுபவங்களை தேடி போகணும், ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் வாழ்நாள் முழுதும் சாப்பிட முடியும். ஏன்னா சின்ன வயசுலேயே சின்ன பிள்ளைகளுக்கு இதை அடிமைப்படுத்தி விட்டுறாங்க. சாக்லேட்டு, இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சின்ன வயசுலேயே பிள்ளைகளை அடிமைப்படுத்தி விட்டுறதுனால அந்த பிள்ளைகளுக்கு சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதனால் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வாழ்நாள் முழுதும் இட்லி பூரி திங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் இதெல்லாம் வாழ்நாள் முழுதும் நீங்கள் திங்க முடியும். இட்லியை வாழ்நாள் முழுதும் திங்க முடியும். பூரியும் பரோட்டா அப்புறம் பிரியாணி இதெல்லாம் வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வாழ்நாள் முழுதும் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு இப்போவே தயாராகுங்க, எளிமையாக வாழ்ந்தால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி அதனால் வந்து நீங்கள் இயற்கையான உணவு சின்ன வயசுல என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கையான அறிவு ஏற்படுவதற்கு ஒரு தடை விதிக்கப்படுகிறது. எதன் மூலமாகனா, செயற்கையான உணவுக்கு பிள்ளைகளை பழக்கப்படுத்துவதன் மூலம் ஒரு செயற்கையான வாழ்க்கைக்கும் அவர்களை பழக்கப்படுத்துதல், செயற்கையான அனுபவங்கள், செயற்கையான அறிவு இவற்றுக்கு அவர்களை பழக்கப்படுத்துகிறார்கள். இயற்கையான அறிவு அவர்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்றாகவும் தேவையில்லாத ஒன்றாகவும் வெறுப்பிற்குரிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஏன்னா கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் வாழ்க்கை கிடையாது. இட்லி பூரி பொங்கல் திங்கணும் அதுதான் வாழ்க்கை, பிரியாணியெல்லாம் சாப்பிட்ணும் அதுதான் வாழ்க்கை, கேக்கெல்லாம் சாப்பிட்ணும் அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஜாலியான வாழ்க்கை, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அதுதான் வாழ்க்கை, வெறுமனே கொய்யாப்பழம் மாம்பழம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதோட என்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போகாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இயற்கை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், இயற்கை உணவு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் இயற்கையான அறிவு மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும். அவங்க செயற்கையான அறிவு தான் பெருசாக தெரியும். இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அப்புறம் இதையெல்லாம் தயாரிக்கிற இந்த கேஸ் அடுப்பு லாரி இதையெல்லாம் கொண்டு கப்பல்லே வந்து கேஸ்லாம் வரும். அப்புறம் வந்து விமானம், இந்த மாதிரி விண்வெளி, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுனால இதன் மீது சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு ஒரு மோகம் வந்துடும். மோகம் வரதுனால இயற்கை மேலே ஒரு வெறுப்பே வந்துடும். இயற்கையான அறிவு அங்கே மூடப்பட்டு விடும், தடுக்கப்பட்டு விடும்.
செயற்கையான அப்போ வந்து இயற்கையான அறிவு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே தடுக்கப்பட்டுருதில்ல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து சிந்திக்கிற திறன் இருக்காது. இயற்கையான அறிவுங்கிறது வந்து எல்லாருக்குமே இயற்கையாக வரக்கூடியது. அப்போ அது வந்து எதன் மூலம் தடுத்து நிறுத்தப்படுதுன்னா, நீ செயற்கையான உணவு சாப்பிட்றதுனால செயற்கையான வாழ்க்கை மீது ஒரு மோகம், செயற்கையான அனுபவங்கள் மீது மோகம், செயற்கையான உணவு மீது ஒரு மோகம், இப்படி செயற்கையான அறிவு மீது ஒரு மோகம் ஏற்படும்போது இயற்கையான அறிவு அவங்களுக்கு பெருசாக வியப்பாக தெரியாது. இயற்கையான அறிவை அவங்களால பெறவும் முடியாது. அது வந்து தடுக்கப்பட்டு விடும் சின்ன வயசுல. அந்த உணவு மூலமாக தான் தடுக்கப்படுது. செயற்கையான உணவை சாப்பிட்டா இயற்கையான அறிவு தடுக்கப்படும். இயற்கையான அறிவு உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது செயற்கையான அறிவை தேடி தான் நீங்கள் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற உணவு செயற்கையான உணவு என்பதால் செயற்கையான ஒரு வாழ்க்கை, அதன் மூலம் ஒரு செயற்கையான அனுபவங்கள், அந்த உணவை சம்பாதிக்கணும்னா ஒரு செயற்கையான அனுபவங்கள், செயற்கையான அறிவு, செயற்கையான வாழ்க்கை, இதை நோக்கி நீங்கள் போவீங்க. அப்போது செயற்கையான அறிவை எப்படி சம்பாதிக்கிற? இயற்கையான அறிவை தடுத்தாச்சுப்பா. நீ வந்து சின்ன வயசுலேயே இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இயற்கையான அறிவு உனக்கு தடுக்கப்பட்டு விடும். இயற்கையான அறிவு உனக்கு வேலையே செய்யாது. அப்போது எந்த ஒரு வயசுலையுமே நீ இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டேன்னாக்கா உனக்கு இயற்கையான அறிவு வேலை செய்யாது. இப்போ கூட நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 30 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, இப்போ கூட உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயற்கையான அறிவுங்கிறது இருக்க தான் செய்யுது. அது வேலை செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இயற்கையான அறிவு வேலை செய்வதை நீங்களே உணர முடியும். நீங்கள் புத்தகம்லாம் படிக்க தேவையில்லை, நீங்கள் சிந்திப்பவர்களாக மாறிவிடுவீர்கள். அதுக்கு தேவை நீங்கள் இயற்கையான உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும். எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. தானியங்கள், அரிசி, கேழ்வரகு, அதுவே இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பரோட்டா இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. எதை மட்டுமே சாப்பிடணும்னா காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்புகள், பயிர்கள், இது தான் சாப்பிடணும். கடலை, தேன், இது மட்டும்தான் சாப்பிடணும். இதை மட்டுமே சாப்பிடுங்க. உங்களுக்கு இயற்கையான அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். செயற்கையான அறிவு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் நமக்குள்ளே இயற்கையான அறிவு இருக்க தான் செய்யுது. நம்ம உணவு மூலமாக தான் அதை வெளியே வர விடாமல் தடுக்கிறோம். நம்ம செயற்கையான உணவு சாப்பிட்றதுனால இயற்கையான அறிவு வெளியில் வர மாட்டேங்குது. நம்ம செயற்கையான அறிவு தான் நமக்கு தேவை, அதனால் செயற்கையான உணவு சாப்பிட்றோம். அதனால் செயற்கையான அறிவு தான் வேலை செய்யப்படுகிறது. இயற்கையான அறிவு என்பது தடுக்கப்படுகிறது. அதனால் சின்ன குழந்தைகளுக்கே வந்து செயற்கையான உணவு கொடுக்குறதுனால இயற்கையான அறிவு தேவையில்லாத ஒன்றாக தான் இருக்கப்படுது. இயற்கையான அறிவு தடுக்கப்படுகிறது. செயற்கையான அறிவை நோக்கி இந்த குழந்தைகள் போகிறாங்க. அப்போ செயற்கையான அறிவை எப்படி பெறணும்? அதுக்கு தான் பள்ளிக்கூடங்கள். இப்போ இயற்கையான அறிவு சின்ன வயசுலேயே இயற்கையான அறிவு தடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேயே பிள்ளைகள் வந்து முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கை உடையவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். இப்போ பிறக்கும்போது அறிவுடையவர்களாக தான் பிறக்கிறாங்க. அப்புறம் வந்து கொடுக்கப்படுகிற உணவுகள் இருக்குல்ல, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கும்போது அது ஒரு மாட்டுப்பாலை கறந்து அதில் வெள்ளைச்சீனியை கலந்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு இயற்கையான அறிவு வேலை செய்யாது. இயற்கையான அறிவு என்பது முற்றிலும் வேலை செய்யாமல் என்ன ஆகிடும்? அவங்க வந்து மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் சின்ன வயசுலேயே முட்டாளாகவும் ஆகிடுவாங்க. ஒரு வயசில் எப்போ நீங்கள் வந்து இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ, கேக்கு, பப்ஸு, இந்த மாதிரி நூடுல்ஸு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிக்கணும், அப்போவே அந்த குழந்தைகளுக்கு வந்து இயற்கையான அறிவு வேலை செய்யாது. அப்படிங்கும்போது செயற்கையான அறிவு தான் வேலை செய்யும். செயற்கையான அறிவை எப்படி பெறுவது? செயற்கையான அறிவு வேலை செய்யாது. நாம் தான் அதை வந்து புகட்டணும், திணிக்கணும். செயற்கையான அறிவு என்பது நாம் திணிக்கக்கூடிய விஷயம். அது பள்ளிக்கூடம். அதுக்கு தான் பள்ளிக்கூடம். எல்லாருமே சின்ன வயசுலேயே வந்து முட்டாள்களாக ஆகிவிடுவார்கள். இந்த செயற்கையான உணவை சாப்பிட்ட உடனே எல்லாருமே முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். சின்ன வயசில், ஒரு வயசில், நீங்கள் எந்த வயசில் கொடுத்தாலும் சரி, எத்தனை வயசில் நீங்கள் அதை சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து தானிய உணவு, மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு வேலை செய்யாது. அறிவு என்பது இயற்கையான அறிவு வேலை செய்யாது. இப்படி ஒவ்வொரு நாளும் அப்போது வந்து செயற்கையான உணவு சாப்பிட்டாக்கா செயற்கையான அறிவு தான் வேலை செய்யாது. செயற்கையான அறிவை நாம் தான் திணிக்கணும். அதுதான் பள்ளிக்கூட புத்தகங்கள் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக நமக்கு வந்து செயற்கையான அறிவு என்பது ஊட்டப்படுகிறது. செயற்கையான அறிவு, அதாவது பள்ளிக்கூடம், புத்தகங்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா மக்கள் மூடநம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலே மூடநம்பிக்கை நிறைந்தவர்களா அப்படின்னா இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு இயற்கையான அறிவு இருக்குது. அது வந்து எது தடுக்குது? அது வந்து வெளியே வராடாமல் எது தடுக்குதுன்னா மக்கள் சாப்பிடுகிற அந்த செயற்கையான உணவுகள் தான் அது தடுக்குது. அது எப்போவுமே வெளியே வர்றதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் அதை எது தடுக்குது? மக்கள் சாப்பிடுகிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரியான செயற்கை கேக்கு, பப்ஸு, நூடுல்ஸு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான உணவுகள் தான் இயற்கையான அறிவு. எல்லார்ட்டையுமே இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவு என்பது அது வெளியே வரவிடாமல் இந்த உணவுகள் தடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் மக்கள் முட்டாள்களாக தெரிகிறார்கள்.
அப்புறம் செயற்கையான அறிவு ஊட்டப்படுது. மக்கள் முட்டாளாயிடுறாங்களா, இந்த இயற்கையான உணவு சாப்பிடாமல் செயற்கையான உணவு சாப்பிடுவதால் இயற்கையான அறிவு வேலை செய்யாமல் மக்கள் அனைவரும் முட்டாளாகி விடுகிறார்களா. அப்போ தான் அந்த பள்ளிக்கூடம் தேவைப்படுது. சின்ன வயசுலேயே முட்டாளாகி விடுகிறார்கள், முட்டாளாக்கப்படுகிறார்கள். இந்த உணவுகள் சாப்பிடுறதுனால அவங்க முட்டாளாகிறாங்க, முட்டாளாக்கப்படுகிறார்கள். அப்புறம் அவங்களுக்கு செயற்கையான அறிவை ஊட்டணும். அதுக்கு தான் பள்ளிக்கூடம் போய் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆனா ஆவனா ஈனா ஈயனா 1 2 வகுத்தல் பெருக்கல் கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பாபர் அதை பண்ணார், அக்பர் இதை பண்ணார், அப்புறமா அவுரங்கசீப் அதை பண்ணினார், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இதை பண்ணார், திப்பு சுல்தான், அமெரிக்க வரலாறு, காலனி ஆதிக்கம், அந்த வரலாறு இந்த வரலாறு, இதெல்லாம் செயற்கை தேவல். இது செயற்கையான அறிவு, கடினமான ஒரு அறிவு. இது திணிச்சா தான் வரும். இது வாய்மொழியில் வரக்கூடிய அறிவு கிடையாது. இதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கு ஒரு ஆசிரியர்கள், அதுக்கு நிறைய முயற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இந்த செயற்கையான அறிவை பெற முடியும். அப்படி செயற்கையான அறிவை பெறுவதன் மூலம் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நிர்வகிக்கலாம், உருவாக்கி பாதுகாக்கலாம், பராமரிக்கலாம். அப்புறம் தொடர்ந்து நீ இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழலாம், ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்கொள்ளலாம், சாவலாம். இப்படி ரொம்ப கஷ்டப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை.